பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஐசாயா சாப்டர் 42 verse 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன், அவருடைய நாமம் என்ன? கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இப்போ நம்மக்கிட்ட யார் உங்களுக்கு காட் அப்படின்னு கேட்டால், தமிழில் இங்கிலீஷில் காட், லார்ட் அப்படின்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். தமிழில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர். இல்லை, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கடவுள் அப்படின்ற பதத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை என்னது? கர்த்தர். அப்போ நம்ம என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும்? கர்த்தர். அந்த வசனம் பாருங்கள், எவ்வளோ கிளியராக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர், இது என் நாமம். இப்போ கர்த்தர்ன்ற வேர்டு மற்ற எந்த மதத்தில் உள்ள கடவுளுக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அது பொதுவாக எல்லா கடவுளுக்கும் யூஸ் பண்ணுகிற ஒரு நாமம். ஆனால் நம்முடைய தேவனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நாமம் என்னது? கர்த்தர். அப்போ ஒரு வேளை நம்ம அப்படியே சில நேரத்தில் அப்படியே பழக்க தோஷத்தில் நம்ம எல்லாருமே ஆண்டவர், கடவுள் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆராய்ந்து நம்ம தியானிக்கும் போது நம்ம புரிந்து கொள்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தர். அப்போ நம்முடைய தேவனுக்கு என்ன பெயர்? கர்த்தர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். ஆனால் யெகோவா தேவனை குறித்து நம்ம சொல்லும் பொழுது அவர் கர்த்தர். நான் கர்த்தர், அது என் நாமம். அப்போ அவருக்கு ஒரு நாமம். இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது, ஷீபா அப்படின்னா. இந்த பேரை சொல்லி நம்மளை கூப்பிடும்போது தான் நமக்கு ஐடென்டிட்டி. இப்போ இல்லையா? இப்போ வேறு ஏதோ ஒரு பேரை வச்சு என்னை கூப்பிட்டா நம்ம யாருமே அதை சட்டை பண்ண போகிறது கிடையாது. யாரையோ கூப்பிடுறாங்க அப்படி தான் நம்ம நினைக்க போகிறோம். அப்போ நம்முடைய தேவனுக்கு என்ன நாமம் இருக்குது? கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய மகிமையை நாம் கர்த்தருக்கே கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய துதியை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். மற்ற யாருக்கும் நாம் அதை கொடுக்கக்கூடாது. சில நேரத்தில் பாருங்கள், நம்ம கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே இயேசுவே என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் டாக்டர்கிட்ட போயிருப்போம். அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டில் நல்ல பலன் உண்டாயிருக்கும். நம்மளுக்கு அந்த பலவீனத்துலேருந்து நல்ல விடுதலை கிடச்சிருக்கும். அப்போ சாட்சி சொல்லும் போது சில நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சரி நம்ம கிறிஸ்டியன் சர்க்கிளில் சாட்சி சொல்லும் போது, என்னை கர்த்தர் சுகப்படுத்தினாரு, நான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் பண்ணேன், அதனால எனக்கு சுகம் அப்படி சொல்லிடுவோம். ஆனால் அதே இது ஆண்டவரை அறியாத யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எப்படி சுகம் கிடைச்சிது அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நிறைய நேரங்களில், நான் இந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட போனேன், பார்த்தீங்களா, இவங்க எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அதனால தாங்க எனக்கு சுகம் கிடைச்சிது, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனதுனால தான் எனக்கு சுகம் கிடைச்சிது அப்படின்னு யாருக்கு அந்த துதியை நம்ம கொடுத்துட்றோம்? அந்த டாக்டருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கும், அந்த மருந்துக்கும், அந்த மாத்திரைக்கும் நம்ம அந்த துதியை கொடுக்குறோம். நான் கத்துறாரு, என் துதியை மற்ற மனுஷனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்போ நம்ம என்ன செய்துட்டோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம், கர்த்தருக்கு போக வேண்டிய அந்த துதி இப்போ யாருக்கு போயிடுச்சு? ஒரு டாக்டர், ஒரு மனிதனுக்கு அது போய்விட்டது. இவங்க தாங்க எனக்கு உதவி செஞ்சாங்க, கரெக்டான டைமில் இவங்க உதவி செஞ்சாங்க. அவங்கள உதவி செய்ய அனுப்புனது யாரு? நம்முடைய கர்த்தர் அல்லவா? அந்த டாக்டர் எனக்கு காட்டுனது யாரு? எனக்கு கர்த்தர் அல்லவா? நான் ஜெபித்து எவ்வளோ பேர் தெய்வ பிள்ளைகள் எனக்காக ஜெபித்ததுனால கரெக்டாக ஆண்டவர் என்னைய அந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட என்னைய நடத்துனாங்க. ஆண்டவர் அந்த டாக்டர் மூலமாக எனக்கு சுகத்தை கொடுத்தாங்க. அப்படி சொல்ல நம்ம என்ன செய்யணும்? பழகிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன். கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு ஒருவனுக்கும், அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மகிமையை நாம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன்.
விக்கிரகங்களுக்கு கர்த்தருடைய துதியை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நான் மற்ற மதத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஜெபிக்க சொல்கிறாங்க. அவங்க எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க? அவங்க சாமிக்கிட்டேயும் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்டேயும் ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சுகம் கொடுத்த உடனே அந்த மகிமையை ஜீசஸ்க்கு கொடுக்காம எங்கே போய் கொடுத்துட்றாங்க? நான் எங்கள் சாமிக்கிட்ட ஜெபித்தேன், நான் இப்படி வேண்டிக்கிட்டேன், அதனால தான் எங்கள் சாமி எனக்கு சுகத்தை கொடுத்துச்சின்னு சொல்லி அப்படியாக விக்கிரகங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், என் மகிமையை நான் என்ன செய்ய மாட்டேன், மற்ற மனுஷங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், என் துதிய விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இப்போ கர்த்தருக்குரிய மகிமையை நாம் நிச்சயமாய் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். அதே போல் நாமும் ஆண்டவருடைய மகிமையை எடுத்துடக்கூடாது. நம்மளை குறித்து யாராவது ரொம்ப புகழ்வாக பேசுகிறத நம்ம அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களால் தான் சிஸ்டர் எனக்கு இப்படி, நீங்கள் ஜெபம் பண்ணனால தான் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட பேசினா நம்ம என்ன சொல்லணும்? நான் ஜெபம் பண்ணுறதுனால இல்லை, கர்த்தர் தான் நமக்கு என்ன செய்கிற, ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளை நிறைய பேர் புகழும்போது நமக்கு அது சந்தோஷமாக இருக்குது. பிரியமானவர்களே, அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் காரணம் நம்ம இல்லை, நம்ம செஞ்ச தான தர்மம் இல்லை, நம்ம செய்த உதவி இல்லை, ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, கிரியை செய்கிற தேவனுக்கு எல்லாவற்றையும் நாம் செலுத்தி விட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஏசாயா 42 அதிகாரம் 8வது வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர்லையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?